கற்பத்து கட்டது ஆமல் மிரல் வரும். இன்னும் இதே இன்னும் ஐயங்கார்குளம் நகரத்தைச் சேர்ந்த டைமில்லா பாய்ஸ் டிவிகே தமிழக வெற்றி கழகம் இன்னும் டைமில்லா பாய்ஸ் விமல் ஐயா விமல் அவர்கள் 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம்.
யாரை குறித்த கருணம் இருந்தாயோ அதே ஆண்டவன் முக்கன் படைத்த பரமன் இதோ ஜோதி விடவாக காத்திருக்கிறேன். கண்பிடித்து பார். உண்மையாக, நிச்சயமாக, தாராளமாக. காற்று மழை என்று பாராமல் அனல் புலன் என்று பாராமல் ஐப்புலன்களை அடக்கி ஆத்மநாதத்தில் நிலையாக நிறுத்தி என்னையே குறித்து கடந்து முறைந்த காரணம் என்ன? என்னை உன் மகளோ 36 திங்களாகி கருவாக இருக்கிறாள். அந்த கருவானது வெளிப்படாமல் குழந்தை பிறக்காமல் தாளிட்டு கிடக்கிறது. ஆகினால் அதில் இருப்பது குழந்தையா அல்லது கல்லா என்று தெரியாமல் அழுது கடலில் இருக்கிறேன். அது குழந்தைதான். உண்மைதான். மார்த்தனமன்னா, நீ அரண்மனைக்கு சென்றும் செல்வதற்கு முன்பாகவே உன் மகள் அந்த குழந்தை என்றிருப்பாள், நல்ல முறையோடு இருப்பாள். ஆனால் என்றால் எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள வேண்டும், நாட்டு மக்களை சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும். மார்த்தனமன்னா, உனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று மனவருத்தத்தோடு இருக்கிறார். என்னையே குறைத்து கருதம் அழைத்தால் என்னருளால் இதோ என் கரத்தில் இருக்கக்கூடிய இந்த கனியை உனக்காகவே பரிசாக தருகிறேன். இந்த கனியை எடுத்து சென்றேன். அதோ பார்த்தனையா, தாமரை தடாகம். அந்த தடாகத்தில் வீசினால் அழகான ஒரு ஆண்மகன் பிறப்பான். அந்த குழந்தை எடுத்து சென்று நீ பெற்றெடுத்த மகளாக வளர்க்க கூடாது, உன் மகள் விசுதமான பெற்றெடுத்த மகளாகவே வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்து வந்தால் இவர்களால் பின்னால் பேரு புகழும், இவர்களால் ஒரு சரித்திரமே உருவாகும். புறப்படும்.
சந்தோஷமா இருக்குது. ஆமா. குழந்தை தாளாட்டுறோம். கண்டிப்பாக. ஏய், ஐயா எங்க அம்மா குட்டி போட்டுக்குது. ஆடு குடி போட்டுச்சு. அடடே. பசங்க போய். ஐயா. அடடே. என் பட்டு குச்சியா, சேட்டு குச்சியா, ஒரு தாத்தா பாரு, ஒரு மாமா பாரு, ஏய், ஒரு பாடு பாரு. பாரு, பாரு. நான் பாரு சொன்னேன் ஐயா. நான் பாரு, பாரு. பாரு, மேட்டில் பாத்தியா? நீ பாலை குடிக்கிறே இல்ல நான் குடிப்பா? ஆறு எங்க வர பார்த்தாமா? நீ பால்லாம் குடிக்க மாட்டே நீ. ஏய், எடுத்து விடுவாங்க. ஐயா. அழகான இரண்டு ஆண் செல்வங்கள். அடடே. ரெண்டு கடா குட்டி தான் போட்டுக்கிறாங்க. ஆண் குழந்தை. இரண்டு ஆண் குழந்தைகள் பெற்று கொடுத்தாங்க. இவர் யாரா? இன்னும் தூசி நத்தக்கொள்ளை, இன்னும் தூசி நத்தக்கொள்ளை, இன்னும் ஆலய பூசாரி, ஆதிபராசக்தி ஆலய நிர்வாகி, இன்னும் தாயம்மாள் என்று சொல்லக்கூடிய கலையன்பர், எனது கலைக்குழுவின் ஆசிரியராக விளங்கக்கூடிய மற்றும் பவனி வேடம் நடிக்கக்கூடிய பொக்கத்துறை சேகரையா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமாதரடியை தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது இன்னும் ஐயங்கார்குளம் 3வது வார்டு உறுப்பினர், இன்னும் அம்மா மல்லிகா வா வேல்முருகன், இன்னும் திமுக வேல்முருகன் மல்லிகா இருவரும் இணைந்து அரியணை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவளுக்கு மனமாதரடி தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். நந்தி காட்ட தொட்டு நம்ம கேட்டாங்க. தொட்டிடா தொட்டி. ஏய், என்னடா? ஆரி 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 ஆரி
யாரா புறம்போக்கு இங்க வாங்க ஓய்ஞ்சியா என்ன இங்க வாங்க இல்ல இல்லம்மா தேவதைக்கு பிறந்தது ஏங்க இல்ல பீரு இல்ல பிராந்தி அழுவான் இல்ல அவனுக்கு அவனுக்கு ஏன் உங்களை எங்க எடுத்தும்போது தலையில் சொறி விடும் பள்ளத்துல ஒண்ணு அவனுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வந்து இப்பதாங்க தெரியுது அவன் மனைவி மேல இருக்கிற கோவத்தை மத்தி இந்த குழந்தை மேல காமிச்சுக்கிறான் அவன் சொல்றா நல்ல பேரை சுட்டணும் அதனால யாராவது அழைச்சிட்டு வரணும் அறிவுரை சொன்னீங்க யாரு அந்த நேரத்தில் வந்து நானும் அந்த சிவனை கோரி கௌதமி அருளால் அழகான இரண்டு ஆண் குழந்தைகள். ஆனால் இந்த நேரத்தில் அவர் வரவில்லை. நாராயண பீடாரண இவைதான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். பார்த்தீர்களா? உங்களுடைய அருளாலும் அந்த ஈசனுக்கு பிடித்த யாழ்ப்பாண அருளாலும் என்ன? 36 தைகளாகி கருவுற்று இருந்த உங்களுடைய மகள் இன்று அழகாக குறைந்த பிரகாரமே நான் சென்று அந்த ஆண்டவனை அவருடைய அருளால் பிறந்த இரண்டும் நான் சொல்லுகிறேன். ஆமா ஆமா இந்த குழந்தைகளுக்கு பேர் சுட்டு நடந்திருக்கிறார். இல்லை சுவாமி, உங்களுடைய திருநாவினால் தான் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது. என்னுடைய நாவினால் இந்த குழந்தைகளுக்கு பேர் சுட்ட வேண்டும். ஆமா, முதல் சிறந்த குழந்தை இதுவா? ஆமா, இது இரண்டாவது இரண்டாவது குழந்தை. சிறந்த குழந்தை. சுசுலமானே, கிடைக்கும். முதல் பிறந்த இந்த குழந்தைக்கு என்ன பேர் தெரிகிறதா? 36 செங்கலாக கருவிலே இருந்து வீரத்தோடு பிறந்தவர் வீரத்தோடு பிறந்ததால் வீரபாலர். அந்த தேவை கோரி கேடு தவம் இருந்ததனால் அந்த சிவனுடைய அருளால் பிறந்த இந்த குழந்தைக்கு பெயர் சிவபாலர். சிவபாலர். குழந்தை நல்ல முறையில் வளர்ப்பது வாழ்க்கை சிறு பேசி ஏனையற்ற முதலியற்றம் அத்தனையோ